श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदागति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकागतिम् आधारं सर्वविद्यानां यज्ञमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकागतिम् आधारं सर्वविद्यानां यज्ञमुपास्महे शुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानशान्तिरेक्षं दयानिधिं देवतां शरण्यं देवमग्निं प्रपद्ये दोरे வந்துட்டேன் அடியே நம்ம வந்து மாந்தா அந்த பேராகிராஃப் வந்து முடிச்சிருக்கோம். அடியன்மா அது ஆச்சாரிய புருஷா அந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் வாசிச்சோம் லாஸ்ட் வீக். ஸோ அந்த லாஸ்ட் பேராகிராஃப் மாத்திரம் பாக்கி இருக்கு. அடியன் विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञानक्षामतदेक्षं दयानिधिं देवप्रदां शरण्यं देवं महिग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीया दयाद्रङ्गान्तिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसकामधेनुं विशेषवित्पारदेष्णादयविदग्धगोष्ठे समराङ्गणेषु जिगीर्षोमे कवितार्केन्द्रान् जिह्वास्मानमभिवेयाः व्याख्यामुद्रां करसरस्ये पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकृतिरेवण्डरेकेन षण्णाम्लान् श्रीरमृतविशदेर्मश्वप्लावयन् माम् आविर्भूयादनगमहिमा मानसे वागदीशः. ஸோ இப்போ கடைசி பேராகிராஃப் படிக்கணும் இல்லையா? இல்லை முன் பேராகிராஃப்ல எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். படிச்சா குழந்தைகள் வாசிச்சா அர்த்தமும் தெரிஞ்சவா சொன்னா சுவாமி. ஹரி அதான் இப்போ வந்து ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அத்ரைவ வால்மீகி பாதராயணः வசிஷ்டः அகஸ்தியः இத்தியாதயः மகர்ஷயः. அதாவது அத்ரைவ இங்கதான்னா இந்தியாவில தான். வால்மீகி மகர்ஷி, பாதராயணர், வசிஷ்டர், அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள். இப்போ என்னன்னா யார் யாரெல்லாம் வந்து இப்போ பிரபலமா இங்க இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்து சொல்ல போறாரு. ஸோ அத்ரைவ மகர்ஷிகள்ல பாத்தீங்கன்னா வால்மீகி, பாதராயணர், வசிஷ்டர். பாதராயணர் தெரியும் நமக்கு வந்து வேதவியா. வசிஷ்டர் சப்தரிஷிகள்ல முக்கியமானவர் அவர். அகஸ்தியர் கும்போத்பவர்னு பேர் இல்லையா அவருக்கு, அகஸ்திய மகர்ஷி முதலான மகர்ஷிகள். பகீரதா, மாந்தாதா, நகுஷா, யயாதி, திலீபா, ரகு, தசரதா முதலான பௌராணிகன்னு என்ன சொல்றது, ரொம்ப முன்னாடி இருந்தவா மகாராஜாக்கள். அதுக்கு பிறகு சரித்திர காலத்துல இருக்கக்கூடிய அசோகன், விக்ரமாதித்ய மகாராஜா முதலான மகாராஜாக்கள், இத்தியாதயா ராஜான்ஹா, பாணினிஹி, சாணக்கியா, பட்டோஜி தீக்ஷா இத்தியாதி பண்டிதாக. பாணினி மகர்ஷி நாம் சொல்றோம், ஆனா அவர் வந்து ஒரு பெரிய பண்டிதர், ஞானி. அது வந்து இல்லையா? சாணக்கியர் தெரியும் உங்களுக்கு, பெரிய பண்டிதர் அவர். பட்டோஜி தீக்ஷன்றவர் வந்து இது வையாக்கரணர், அவர் வியாக்கரண புஸ்தகம் எழுதினவர் பட்டோஜி தீக்ஷிதா. ரகு சித்தாந்த கௌமுதின்னு எழுதினவர் அவர் தான், ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கார் அவர். இத்தியாதி பண்டிதாக. கணாதः, பரத்வாஜः, ஆரியபட்டः, பாஸ்கராச்சாரியः, மேதாதிதிः இத்தியாதி வைஜானிகாः. பரத்வாஜன வைஜானிகள்ல சேர்த்துட்டான். நான் அவர் வந்து பாரத்வாஜ சம்ஹிதான்னு சொல்லி பாரத்வாஜ வைமானிக சாஸ்திரம்னு சொல்லி ஒண்ணு வந்து எழுதியிருக்கார் அவர். அந்த வைமானிக சாஸ்திரத்தை எழுதினதுனால என்ன ஆச்சுனாக்கா அவரை வந்து இந்த லிஸ்ட்ல சேர்த்தாச்சு. என்ன சயின்டிஸ்ட் லிஸ்ட்ல அவரை சேர்த்தாச்சு. இத்தியாதி வைஜானிகாக. என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். பரத்வாஜர், கணாதர் தெரியும். கணாதர் வந்து இது எழுதினவர், என்ன தர்க்கசாஸ்திரம் எழுதினவர். அவர் தான் வந்து அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றார்? தர்க்கசாஸ்திரம் நீங்க எல்லாம் குழந்தைகள் உங்களுக்கு தெரியாது, சாஸ்திரமா தான் அது தெரியும். பாத்தீங்கன்னா 100% அது வந்து பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ், மெயின்லி பிசிக்ஸ். அது நான் வந்து 9ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் அதை. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு என்ன
இது கிடைச்சதுன்னா தர்க்கசாஸ்திரம் புக்கு கிடைச்சதுன்னா நான் வந்து இது பண்றேன். தர்க்க சங்கிரஹா அப்படின்னு பேர் அதுக்கு. ஓகே, தர்க்க சங்கிரஹா, தர்க்க சங்கிரஹா. ஓகே, இது ரொம்ப ஆச்சரியம் எடுத்துட்டேன் நான். இப்போ அதை முடிச்சுட்டு அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு தர்க்க சங்கிரகத்தை பத்தி சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப அருமையான விஷயம் அது. அப்புறம் கணாதர்ங்கிறவர் வந்து இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அட்டாமிக் பவர், கிராவிட்டி, அப்புறம் லா சொல்றோம் இல்லையா, லால என்னென்ன முக்கியமா இருக்குது, எவிடன்சஸ் இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கணாதர் சொல்றார். எதை பத்தி சொல்றார்? ஆட்டம் பத்தி சொல்றார். அதே மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்னா என்ன, அந்த மெட்டீரியல் பத்தி எல்லாம் அவர் சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமான அபூர்வமான புஸ்தகம், நீங்களாம் படிக்கணும். ஓகே, இன்னொன்னு சொல்ற கேட்டுங்க, வேதாந்த சாஸ்திரத்தை ராமானுஜ சம்பிரதாயத்துல வந்து நீங்க ஸ்ரீபாஷ்யம் வரையில் காலக்ஷேபம் பண்ணி அதுல வந்து வியாக்கியார்த்தம் சொல்லணும்னா தர்க்க சங்கிரகத்தில இருந்து ஆரம்பிச்சு தர்க்கம் படிக்கணும், நியாயசாஸ்திரம் படிக்கணும். என்ன புரிஞ்சுக்க, மீமாம்சா படிச்சவா அதிகமா வேதாந்தி ஆறுது கிடையாது, கர்மட்டாளா இருப்பா, வைதிகாலா இருப்பா. மீமாம்சா படிச்சவா வைதிகாலா இருப்பா, கர்மட்டாளா இருப்பா. இருக்கிற வேதாந்திகள், வேதாந்தம் பேசுறவா எல்லாரையுமே பார்த்தா, அதாவது நம்மளுடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அப்படியே பிரிச்சு மேறவா யாருன்னு பார்த்தாக்க அவள்லாம் முதல்ல தர்க்கசாஸ்திரம் வாசிச்சவாளா தான் இருப்பா. தர்க்கசாஸ்திரத்தை வாசிச்சாதான் மற்ற மதத்தெல்லாம் நாம வந்து புரிஞ்சிக்க முடியும். சங்கர மதம் மற்ற மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம மெயினா சங்கர மதம், இதை நாம வந்து அப்பதான் புரிஞ்சிக்க முடியாது, இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. அதனால வந்து இந்த கணாதருடைய தர்க்க சங்கரம் தான் அது எல்லாத்துக்குமே பேஸ். அது அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் எல்லா நியாய சாஸ்திரமே வருது. இது வந்து வைசேஷிகம், ஆக்சுவலா வந்து வைசேஷிகம், நியாய வைசேஷிகம் ரெண்டும் ட்வின் சாஸ்திரம். அதான் ரெண்டுமே டிஃபரெண்ட் சாஸ்திரம். ஆனா வைசேஷிகம் வந்ததுதான் நியாயசாஸ்திரம். சரியா? அதனால கணாதர் தான் அந்த வைசேஷிகத்தினுடைய ஃபவுண்டர். அவர் எழுதின ஒரே புக்கு அதுதான் தர்க்க சங்கரம்ன்ற புக். ரொம்ப ஆச்சரியமான புக். ஆனா அது வந்து நியாயசாஸ்திரத்துக்கு பேஸ். அது அப்புறம் பரத்வாஜ மகர்ஷி சொல்லணும் இல்லையா, இதுல வர்றாரு நம்ம ராமாயணத்துல வர்றாரு இல்லையா, அந்த மகர்ஷி. ஆரியபட்டர் எல்லாருக்குமே தெரியும், ஆரியபட்டர். ஓகே, ஆரியபட்டா, இதுல வந்து பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஆரியபட்டாவா இல்ல ஆரியபட்டா அப்படின்னாக்கா வந்து அவர் வந்து வாரியர்னு அர்த்தம். அவர் வாரியரா. ஆரியபட்டா அப்படின்னா அவர் வந்து பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஆரியபட்டர், அவ்வளவுதான். அடுத்தது பாஸ்கராச்சாரியர். அவர் தான் ஆரியபட்டர் பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் தான் பை கண்டுபிடிச்சவர், இதெல்லாம் சொல்லிருக்காரு. ஓகே, அருமையான புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு, சூரிய சித்தாந்தம்லாம் எழுதியிருக்காரு. பாஸ்கராச்சாரியர் வந்து அவங்களுக்கு 1, 2 அப்படிங்கிறா. இப்ப ஆரியபட்டா பாஸ்கராச்சாரியன் 2 சேட்டலைட் இந்தியா வந்து விட்டுருக்குது. 2 சேட்டலைட் இந்தியாவில வந்து இது பண்ணிருக்கா ஆஃப்டர் தீஸ் 2 கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஓகே, பாஸ்கராச்சாரியா 1, பாஸ்கராச்சாரியா 2 அப்படின்னு. அவர் பாஸ்கராச்சாரியர் வந்து ரொம்ப ஆச்சரியமான லீலாவத்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சூப்பரா எழுதியிருக்காரு, பிரமாதமா எழுதியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ். இவா 2 பேருமே ஆஸ்ட்ரோ மேத்தமெட்டிஷியன். அதாவதுனா அஸ்ட்ராலஜி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரியபட்டர் என்ன சொல்றாருன்னா, ஆரியபட்டருடைய புஸ்தகங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கோ நம்மளுடைய பிரமாணங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான். இப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்கறது, சீமந்தத்துக்கு நாள் பார்க்கறது, பூனலுக்கு நாள் பார்க்கறது, அப்புறம் வந்து கோவில் சம்பிரோக்ஷணத்துக்கு நாள் பார்க்கறது, ரசத்துக்கு நாள் பார்க்கறது ஆரம்பிச்சாலே ஆரியபட்டருடைய புஸ்தகத்தை வச்சிருந்தா இது புஸ்தகத்தை இதை வந்து எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப முக்கியமானது அது. ஓகேவா? அதனால ஆரியபட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைத்தியத்துக்கு. அவருடைய புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, வைத்தியத்துக்கு தேவை. பாஸ்கராச்சாரிய புஸ்தகம் வந்து ஃபுல்லா இவா 2 பேரும் எப்படி மேதாதித்தி இவாள்னா ஆஸ்ட்ரோ மேத்தமெட்டிஷியன் சொல்லுவா. இவாள ஆஸ்ட்ராலஜி கிடையாது, அஸ்ட்ரானமி. எவ்வளோ அஸ்ட்ரானமியில எக்ஸ்பர்ட். எப்போ 1500 இயர்ஸ்க்கு பிஃபோராவே டெலிஸ்கோப்லாம் இல்லாத காலத்துல
எனக்கு வந்து நான் அடியன் வந்து நால்பாக்கத்துல இருந்தபோது அம்மணி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப அந்த சுவாமிக்கு அப்பவே 82 திருநக்ஷத்திரம். அவருடைய திருநாமம் வந்து தேவநாதாச்சாரியார் சுவாமின்னு தான் பேரு. அம்மணி சுவாமின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே அம்மா. அந்த சுவாமி வந்து தமிழ்ல பேசும்பொழுதும் சரி, சம்ஸ்கிருதத்துல பேசினாலும் சரி, அவருக்கு வந்து தெலுங்கு, இங்கிலீஷ்லும் பிரமாதமா பேசுவார். எப்போ 82 வயசு அவருக்கு. அவர் படிக்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் மேகசின் தான் படிப்பார் அந்த சுவாமி. ஆனா சம்ஸ்கிருதத்துல பெரிய வித்வான், மீமாம்சா சாஸ்திரத்துல அத்தாரிட்டி அவர் தான். எப்போ அவருடைய காலத்துல அவர் தான் அத்தாரிட்டியே மீமாம்சையில. அப்படிப்பட்ட பெரிய மகானவர். அப்போ நால்பாகத்துல இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த சுவாமியாத்துல அப்படி இருப்பேன். அந்த சுவாமி வந்து கூப்பிடுவார், கோவிந்தா வா அப்படின்னுவார். நாங்க வா உட்கார் அப்படின்னுவார். ராத்திரி கட்டில போட்டு படுத்துட்டு இருப்பார். சுவாமி படுத்துட்டு இருப்பார் ராத்து வாசல்ல தான். வாசல்னா ரோட்லயே படுத்துட்டு இருப்பார். அப்படியே மேல பாரு அப்படின்னு. ஏன்னா லைட்லாம் அங்க கிடையாது இல்லையா. கிராமம், குக்கிராமம்னா நாவல் பார்க்கும் போயிருப்பீங்க, சில பேர் எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வானத்தை பாரு அப்படின்னு பார்த்தேன்னு. சரி, அப்படியே வந்து இத்தனை டிகிரி வந்து கிழக்க பாரு, இத்தனை டிகிரி மேற்கே பாருன்னு சொல்லி சுவாமி சொல்லுவார். சொல்லிட்டு சுவாமி சொல்லுவார், இங்க அதாவதுன்னா அள்ளி தெளிச்சா மாதிரி வானத்துல அவ்வளோ நட்சத்திரம் இருக்கும். கோடானு நட்சத்திரம் தெரியும். அங்க நமக்கு மெட்ராஸ் எல்லாம் தெரியாது, சிட்டியில எல்லாம் தெரியாது, ஏன்னா லைட் எல்லாம் இருக்கிறதுனால தெரியாது. கிராமத்துல பளிச்சு நன்னா தெரியும். அங்க ஷூட்டிங் ஸ்டார் எல்லாம் நன்னா பார்க்கலாம், பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா ராத்திரி அங்கதான் அங்க இருக்கிறது. அங்க லைட் எல்லாம் கிடையாது. முன்னுக்கு ஏதோ கொஞ்சோண்டு லைட் ஏரியா தான். 40 வாட்ஸ் 25 வாட்ஸ் லைட் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நல்லா டியூப் லைட் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம். அப்போ நான் சொல்றது 87, 86, 87. முன்னுக்குன்னு ஒரு விளக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பா சின்னதா, அதுலதான் இருப்பா. அப்போ சுவாமி எனக்கு நட்சத்திர சாஸ்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த நட்சத்திரம் இப்படி இருந்தா அங்க பாரு ஒரே மாதிரி. அதான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, 4 நட்சத்திரம் கிழக்க வந்து 45 டிகிரி தலையை நிமித்தி பாரு. இந்த இடத்துல வந்து 4 நட்சத்திரம் ஒரே மாதிரி இப்படி கை காட்டுவார். 1 2 3 4 கை காட்டுவார். இதே மாதிரி 4 நட்சத்திரம் ஒரே, அதாவது எப்படி இருக்கும்னா, இந்த 4 நட்சத்திரம் எல்லாம் அங்க அந்த அக்கம் பக்கத்துல நிறைய நட்சத்திரம் இருந்தா கூட இந்த 4 நட்சத்திரமும் ஒரே பிரகாசத்துல இருக்கும், பக்கத்துல இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதுதான் வந்து இந்த நட்சத்திரம், மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படி எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் மகான்கள்லாம் இருந்தா அப்ப பாஸ்கராச்சாரியர்லாம் எப்படி இருந்திருப்பா, மேதாத்துல எப்படி இருந்திருப்பார், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பார். ஆரியபட்டர்லாம் எவ்வளவு, அவர் சொல்லுவார், சுவாமி சாய்ப்பார். இப்ப நாங்களாம் நடந்துதான் போவோம், நடந்து போகும்பொழுது வழியை விட மாட்டோம். நாங்க வழி விட்டுட்டோம்னா வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை வச்சுட்டு தான் நாங்க இந்த திசையில இருக்கோன்றதை கண்டுபிடிச்சுன்னு போவோம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து அஷ்டமி நவமிலாம் இது இருக்க திதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த திதிகள், இந்த நட்சத்திரங்கள், இன்னைக்கு என்ன நட்சத்திரன்றத வானத்தை பார்த்தே சொல்லலாம். வானத்தை பார்த்து இன்னைக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் எல்லாமே அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தருவர். அனபியாசே விஷம் வித்யான்ற மாதிரி அது அபியாசம் இல்லாதனால அப்படியே போயிடுது. அவ்வளவுதான். அப்ப எப்படி நாங்கெல்லாம் வந்து நடப்போம், எப்படி போவோம், ராத்திரில எப்படி பயம் எல்லாம் இருப்போம், எப்படி வந்து மழை வரும்னு தெரியும், மழை வராதுன்னு தெரியும், வெறும் மேகம் தான் வரும்னு தெரியும். இது அத்தனைக்கும் சுவாமி வந்து அடியன் சாச்சார் எல்லாமே நட்சத்திர சாஸ்திரம். அப்ப வந்து பூச்சிகள்லாம் எப்படி அதிகமாகும் எல்லாமே சொல்லுவேன். பூச்சிகள்லாம் அதிகமாகும், பூச்சிகள்லாம் குறையும், பயிர் நிறைய வரும், பயிர் நிறைய வராது. இது எல்லாத்தையுமே நட்சத்திர சாஸ்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. அதாவது இந்த ஆரியபட்டர், பாஸ்கராச்சார, மேதாதிதிலாம் இன்னைக்கு சொல்றா இல்லையா, எதுக்கு சொல்ல வந்தேன் இதெல்லாம்னா, இன்னைக்கு ஜாதகம் ஜோசியம் சொல்றா இல்லையா, அதுல எல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாருக்கு, ஆரியபட்டருக்கோ பாஸ்கராச்சாருக்கோ மேதாதிதிக்கோ அதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. விஞ்ஞானத்தை தெரிஞ்சுங்கோ, விஞ்ஞானத்துல தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே தவிர பலித ஜோதிடம், நீ சொல்றா இல்லையா, சூரியன் 8இல் நின்றால் உங்களுக்கு, தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, அதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா அந்த இதெல்லாம் மண்டலத்தெல்லாம் போட்டு கொடுத்தான். இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே அவருடைய கணக்கு தான். இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா,
இத்தனை கல்யப்தம், இத்தனை வருஷம் ஆறுது, இன்னைக்கு இந்த திதி, இந்த வாரம், நட்சத்திரம், பஞ்சாங்கம் எல்லாமே அவர் போட்டு கொடுத்தது தான். ஆரியபட்டர் போட்டு கொடுத்தது தான் எல்லாமே. இப்படியாக வந்து வராகமிகிரர், ஆரியபட்டா, இவ 2 பேரும் ரொம்ப முக்கியமானவா. அது ஆரியபட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வைதிகத்துக்கும் சேர்த்து அவர் தான் முக்கியம். எப்படியாக இப்படிப்பட்ட வைஜானிகர்கள், அதாவது இன்னொன்னு என்னன்னா அந்த மேதாதிதிங்கிறவர் வந்து கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, நவ கிரகங்கள், இதனுடைய ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு அவர். அதுவும் இன்னைக்கு இந்த மாடர்னைசேஷன்ல இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய ஸ்பீடும் ஆல்மோஸ்ட் 0.001% தான் டிஃபரன்ஸ். அதுக்கு மேல டிஃபரன்ஸ் இல்லையா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள். நீங்கள்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்றது வெறும் ஏதோ புராணம் இருக்கு, சம்ஸ்கிருதம் இருக்கு, வேதம் இருக்கு, சாஸ்திரங்கள்லாம் சொல்ற மாடர்ன் சயின்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்கு. நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய எத்தனை சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோமோ அத்தனை சப்ஜெக்டும் அப்படியே சம்ஸ்கிருதத்துல ஒரு காலத்துல இருந்தது, அதுக்கு மேலேயே இருந்தது. இன்னைக்கு பாட்டனிலாம் யார் படிக்கிறா? இன்னைக்கு பாட்டனிலாம் வந்து காமன். மேத்ஸ்ன்றது நமக்கு வந்து பேஸ், என்ன சொல்றதுன்னா அகாராந்த புல்லிங்ககான்னு எப்படி வந்து இது சொல்லுவாளோ பேசிக்ஸ், அந்த மாதிரி நமக்கு வந்து பேஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து குழந்தை பாடம் நமக்கெல்லாம். வேதத்துல வந்து காஸ் தீட்டா, சைன் தீட்டா எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ட்ரிகனாமெட்ரி மொத்தமே இருக்கு. எப்போ? வேத காலத்திலேயே. அப்படின்னா நம்ம எவ்வளவு மேத்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, மேத்ஸ்ன்றது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. கடல் உண்டை சாப்பிட்ற மாதிரி, ஒரு வடையை எடுத்து அப்படி எடுத்து வாயில போடுற மாதிரி. அவ்வளோ வந்து நம்ம பாரதியர்கள்லாம் வந்து கணக்குல வந்து அவ்வளவு புலிகளா இருந்தா. புலிகள்னு சொல்றது இல்ல, அதுக்கு மேல நாம வந்து எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாம் இருக்கு. நீங்க இவர் பேர் என்ன, இவர் இருக்காரு இல்லையா, பேர் என்ன, ஆயுர்வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு உடம்பு பத்தி. பால் இருக்குல்ல, பால் நம்ம சாப்பிட்றோம். பால் ஏன் மாட்டுப்பாலை மட்டும் சாப்பிடணும், மற்றெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது அதுல இருக்கு. எந்தெந்த அதாவதுனா சிங்கம், புலி பால் எல்லாமே பிடிச்சி அவர் வந்து அங்க டிஸ்கஸ் பண்றாரு. கழுதப்பால், குதிரைப்பால், எருமைப்பால், பசும்பால், எல்லாத்தினுடைய பால் வர்க்கத்தையும் அதுல வந்து டிஸ்கஸ் பண்றாரு. இதுல ஆயுர்வேதத்துல இப்படியாக வந்து அந்த காலத்திலேயே பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருந்துருந்தாங்க. நமக்கு வந்து அதே மாதிரி வந்து என்ஜினியரிங்ன்றது வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ன்றது வந்து ரொம்ப ஹைல இருந்தது நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாளிகை எல்லாம் கட்டிருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். என்ஜினியரிங்ன்றது வந்து டாப்ல இருந்த சமயம். வேற காளிதாசன் எழுதுற என்ன பால்கனி எல்லாம் இருந்தது. பால்கனி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குமா, செகண்ட் ஃப்ளோர் இருக்குமா, தேர்ட் ஃப்ளோர்ல இருக்குமா? எல்லா ஃப்ளோர்ல இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு ஃப்ளோருக்கு மேல கட்டியிருக்கா இல்லையா? அப்படிலாம் இருக்குச்சே. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் எப்படி இருந்திருக்கும்? வெறும் சிவில் இன்ஜினியரிங் மட்டுமான, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம சிவில் இன்ஜினியரிங் வராதே இல்லையா? இப்ப இவர் இருக்கா பரத்வாஜர், வைமானிக சாஸ்திரம்ன்றது என்ன? ஏவியேஷன்ல வந்து இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க லேட்டஸ்டா, அது இங்கிலீஷ்ல நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. அவர் வந்து மெர்க்குரி வாஸ் தி ஃபியூல். இப்பதான் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீசல் போய் இதுல வருது, எலக்ட்ரிக் போய் ஹைட்ரஜன் இப்போ வச்சு இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து மெர்க்குரியை யூஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. ஓகே, ஸோ பல விதங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம வந்து இன்னும் அதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியல, தெரியலன்னா உடனே மற்றதெல்லாம் பொய்ன்னு ஆயிடாது இல்ல. இப்போ என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியாதுன்றதுக்கோசரம் நாங்க இல்லைன்னு சொல்லிட முடியாது. நாங்க இப்படியானவர்கள்லாம் இருந்தார்கள். காலதேச வர்த்தமானத்தினால இன்வேஷன்ஸ், நம்மளுடைய கல்வியினுடைய மாறுதல்கள், மாற்றங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஞானத்தை சங்கோச்சம் பண்ணிடுறது, ஞானம் அழிஞ்சு போறது. அடுத்து காளிதாசர், பாசர், பாணபட்டர், பாரவி இத்தியாதி மகாகவயா. காளிதாசர் உங்களுக்கு தெரியும், பாசர் நேத்தான் பார்த்தோம். 13 நாடகங்களுக்கு எழுதினவர் அவர். காளிதாசனுக்கு முற்பட்டவர். பாணபட்டர் வந்து இந்த ஹர்ஷவர்தனன் பெரிய மகாராஜா இருந்தான், அவனுடைய அரசவையில வந்து இருந்தார் அவர். பாரவிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு போயிட். அவர் வந்து அவருக்கு கிடைக்கிறது வந்து ஒரே ஒரு புஸ்தகம் தான், அவர் நிறைய எழுதியிருக்கிறதாக வந்து பெரியவா இது இப்ப என்ன சொல்றதுன்னா கர்ண பரம்பரா கதையில வந்து சொல்றது.
பாரவி நிறைய ஸ்லோகம் எழுதியிருக்கார் அப்படின்ட்டு, பெரிய மகாகவி அப்படின்ட்டு. ஸோ இத்தியாதி மகாகவையா, அப்புறம் கௌதம புத்தா, மகாவீரா, சங்கராச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, வல்லபாச்சாரியா, வேதாந்த தேசிகா, குருநானகா, கோவிந்த சிம்மஹா இத்தியாதி ஆச்சாரியாக ஜென்ம லபந்த. பலவிதமான மதங்கள் இங்க உருவாச்சு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள், ஏன்னா ஆச்சாரிய புருஷா இல்லைன்னா மதங்கள் கிடையாது. அந்த மாதிரி கௌதம புத்தர், இன்னைக்கு புத்திசம் சொல்றோம் இல்லையா, அவர் மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரன்னு சொல்றார் ஜெயினிசத்துல. சங்கராச்சாரியார் அத்வைதத்துல ஆச்சாரியர், ராமானுஜாச்சாரியா ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஆச்சாரியர், மத்வாச்சாரியர் மத்வ சம்பிரதாயத்தினுடைய பிரவர்த்தகர் அவர், வல்லபாச்சாரியர் வந்து இதனுடைய இன்னொரு பேர் என்ன, நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திர பாஷ்யம் நிறைய பேர் எழுதினா, பலவிதமாக எழுதினா. ஆனா நின்னது 5 பேருது தான், 5 பேருக்கு மட்டும்தான் உலகம் ஒத்துண்டது, மற்றதெல்லாம் நிக்கல. இது என்னன்னா, சங்கர பாஷ்யம் எழுதின சங்கராச்சாரிய எழுதின சங்கர பாஷ்யம், நம்மளுடைய ஆச்சாரியன் ராமானுஜாச்சாரிய எழுதிய விசிஷ்டாத்வைதம், மத்வாச்சாரிய எழுதிய துவைத்தம், அது வல்லபாச்சாரிய எழுதிய அவருடைய வியாக்கியானம், அதுக்கடுத்து இன்னும் ஒருத்தர் நிம்பார்கர். இந்த 5 பேருடைய வியாக்கியானம் தான் நின்னுது, மற்றதெல்லாம் போயிடுது. ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் ஒரு பெரிய ஆச்சாரியன். குருநானக் மாதிரி வந்து இந்த சீக்கிசம் சொல்றா இல்லையா, அதெல்லாம் வந்து 17th centuryலயோ என்னமோ வந்தது எல்லாம். குருநானக், கோவிந்த் சிங் இவாள்லாம் வந்து ஆச்சாரியர்கள்லாம் இந்தியாவில தான் உருவானா, அவர்கள்லாம் இங்கதான் உருவானாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல சொல்ல வேண்டியது, மெயினா சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும், ராஜா மாந்தாத்தா, மாந்ததாமீதி மாந்தாத்தா. வந்து இந்திரனே நேரம் வந்தானா இந்த குழந்தை அழுததை பார்த்து. ராஜா வந்து மாந்தாத்தா குழந்தையா பிறந்தானா, ஓடு அவ அம்மா போயிட்டா போல் இருக்கு. அப்சர, எனக்கு கதை சரியா தெரியல, அப்சரஸ்திரியோ நம்ம கிளம்பி போயிட்டாவோ. குழந்தை பிறந்த உடனே குழந்தை பாலுக்கு ஓன்னு அழுதுருக்கான். இன்னும் இந்திரனே நேரம் வந்தான். இந்திரனே நேரம் வந்து என்ன பண்ணான், தன்னுடைய கட்டவரில் வந்து கொடுத்தானா. கட்டவரில் கொடுத்து, மாம் ததாமி, நான் என்னையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டவரில் கொடுத்து, இது மூலமா வந்து உனக்கு இது கிடைக்கட்டும், வேறுனா தேவர்கள் சாப்பிடக்கூடிய தேவாமிரம். அப்படியே சொல்லுங்க. என்னாச்சு, சுவாமின்ட்டு நிறுத்திட்டீங்களா? சமைக்கணும் தேரில் வந்து அமிர்தம், தேரில் கேட்டு அமிர்தம் அப்படின்னு சொல்லி தேவரே என்ன தேவர்கள் இருந்தக்கூடிய என்னதுன்னு கேட்டது அமிர்தம் சொல்லி. அவ்வளவுதான் தெரியுமா? கதை தெரிஞ்சா சொல்லலாம். அமிர்தம்னு சொல்லாரு, அது ஃபுல்லா தெரியல, தெரியாது. குழந்தைக்கு பால் வேணும்ல, தேவேந்திரன் தன்னுடைய கட்டவரல கொடுக்குறான், சூப்பிக்கோ அப்படின்ட்டு. இந்த கட்டவரலால உனக்கு வந்து இந்த பால் கிடைக்கட்டும், சக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதை கொடுப்பான். அவன் ஆனா இந்திரன் தன்கிட்ட இருக்கக்கூடிய தேவாமிரத்தினுடைய சக்தியை கொடுத்தான் அவனுக்கு. அதனால குழந்தைகள்லாம் விரல் சூப்புறதுன்னு சொல்லுவா. இன்னைக்கு விரல் சூப்புறதுக்கு காரணம் வந்து அதுதான் அப்படின்னுவா. விரல் சூப்புறதுக்கு 1000 காரணம் இருக்குது. நகுஷன் எல்லாருக்குமே தெரியும். சர்ப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எட்டி வச்சு அங்க கடைசியில வந்து இதுவா போனான், அவன் வந்து சர்ப்பமா வந்து போனான். அதுக்கப்புறம் யுதிஷ்டிருடைய இதுல வந்து அவருடைய இதனால அவனுக்கு சாப விமோசனம் கிடைச்சது. ஏஆச்சி, திலீபன்லாம் இங்க வந்துட்டான். பேர்னா சூரிய வம்சத்து ராஜாக்கள் இவாழ்லாம். அசோகன், விக்ரமாதித்யெல்லாம் லேட்டஸ்ட் ராஜாக்கள். இப்படியாக பெரிய பெரிய ராஜாக்கள், மகரிஷிகள், பண்டிதர்கள், கவிகள், ஆச்சாரிய புருஷாலாம் வந்து இந்த நாட்டுல வந்து பிறந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றது. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த பேராகிராஃப் படிங்க. அடுத்த பேராகிராஃப் படிங்க. லாஸ்ட் யார் படிக்கிறீங்க? அரியன் சுவாமி கோசகன் வாசிக்கலாம். अस्माकं
भारतभूमिः पञ्चदशसंवत्सराः तुरुष्कयवनादिभिः पाश्चात्यैः च शासिता. 1947 संस्कृतத்துல எழுதுறது. संस्कृतத்துல 1947 1947 संवत्सरे तिलक महात्मा गांधी, नेहरू, सुब्रह्मण्य भारती, पटेल, कट्टबोम्मादि नेतॄणां सर्वेषां भारतीयजनानां प्रयासेन च भारतभूमिः सर्वतन्त्रा अभवत्. स्वतन्त्रा अभवत्. ओके अस्माकं भारतभूमिः 500 तुरुष्कयवनादिभिः पाश्चात्यैः च शासिता. 1947 तमे संवत्सरे तिलक महात्मा गांधी, नेहरू, सुब्रह्मण्य भारती, पटेल, कट्टबोम्मादि नेतॄणां सर्वेषां भारतीयजनानां प्रयासेन च भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. विजयसानाथन वासिकेला. अस्माकं भारतभूमिः 500 संवत्सराः तुरुष्कयवनादिभिः पाश्चात्यैः च शासिता. நவதச இல்லைன்னா வந்து 1947 அப்படி இல்லைன்னா ஏகோனவிம்சதி 17 ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். नवदश 17 तमे संवत्सरे எழுதிக்கிறேன். 1947 तमे संवत्सरे तिलक महात्मा गांधी, नेहरू, सुब्रह्मण्य भारती, पटेल कट्टबोम्मादि नेतॄणां सर्वेषां भारतीयजनानां प्रयासेन च भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतभूमिः अर्थं दर्जा सिंध पढ़ेंगे. अस्माकं भारतभूमिः 500 संवत्सराः तुरुष्कयवनादिभिः पाश्चात्यैः च शासिता. நம்மளோட பாரத பூமியில வந்து 5000 வருஷமா வந்து துருஷ்கர்கள்லாம் வந்து ஆண்டா. 1947 तमे संवत्सरो तिलक महात्मा गांधी, नेहरू, सुब्रह्मण्य भारती, पटेल, कट्टबोम्मादि नेतॄणां सर्वेषां भारतीयजनानां प्रयासेन च भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. 1947 तिलक महात्मा गांधी, नेहरू, सुब्रह्मण्य भारती, पटेल, कट्टबोம்மன் இவெல்லாம் வந்து பாரத தேசத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா.
அடியன் சுவாமி எல்லா குழந்தைகளும் எல்லாரும் வாசிச்சுட்டோம் அடி. எல்லாரும் வாசிச்சாங்க. அர்த்தம் இருந்தா அர்த்தம் முடிஞ்சா வாசிக்க சொல்லலாம். காரணம் 2 பேர் அடியன் கோசகன் விஜயசாரநாதன் சொல்லலாமா? தெரிஞ்சவா சொல்லலாம். அடியன் தாசன் கேக்குறதா? கேக்குறது. अरे अस्माकं भारतभूमिः 500 संवत्सराः तुरुष्कयवनादिभिः पाश्चात्यै च शासिता. நம்மளோட பாரத பூமியில 500 संवत्सराः இயர்க்கு துருஷ்க யவனாதிபிகி துருஷ்கர்கள் அப்புறம் யவனர்கள் means western people, we can say western people. Paschatyahi, westerners. Yavana actually Yavana means Greek. Okay. Yavana means Greek and other people. Yeah. Anybody. Westerners, that's all. நம்ம நாட்டு வெளியே இருந்து வந்தவர்கள், அதாவது ஃபாரினர்ஸ் மாதிரி. அதேதான் மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்கள். துருஷ்கன் யவனர்கள் முதலான மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்களால் ஆளப்பட்டது. நம்மளோட பாரத பூமி 500 வருஷமா துருஷ்கர்கள் அப்புறம் மேற்கு நாட்டை சேர்ந்தவர்களால ஆளப்பட்டிருந்தது. 1947 அந்த வருஷத்துல இருந்து சமயசம்பத்சரே திலகா, மகாத்மா காந்தி, நேரு, சுப்பிரமணிய பாரதி, பட்டேல், அப்புறம் கட்டபொம்மாதி நேத்ருநாம், அதாவது 1947 அந்த ஆண்டுல இருந்து திலகர், அப்புறம் மகாத்மா காந்தி, அப்புறம் நேரு, அப்புறம் சுப்பிரமணிய பாரதியார், அப்புறம் பட்டேல், அதுக்கப்புறம் கட்டபொம்மன் இவரெல்லாம் போன்ற நேத்ருநாம்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால மொத்த இந்தியாவில இருக்க பாரதிய மக்களுக்கு எல்லாம் பிரயாச பாரத பூமி ஸ்வதந்திரம் கிடைச்சது, ஃப்ரீடம் கிடைச்சது. अस्माकं भारतभूमिः, நமது பாரத பூமி 500 संवत्सराः சுமார் 500 வருஷங்கள் துருஷ்க யவனாதிபிகி பாশ্চাத்யைஹி, துருஷ்க மற்றும் யவனர்கள்னா கிரீக்ல இருந்து ஆரம்பிச்சு யாரோனான்னு சொல்லிக்கலாம், முதலான மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்களாலே சாசிதா ஆளப்பட்டது. 1947 தான் 1947வது வருஷம் திலகர், மகாத்மா காந்தி, நேரு, சுப்பிரமணிய பாரதி, வல்லபாய் பட்டேல், கட்டபொம்மன் முதலான தலைவர்களால சர்வேஷாம் பாரதிய ஜனானாம் பிரயாசேன, எல்லா பாரத மக்களுடைய முயற்சினாலையும் பாரத பூமி சுதந்திரா அபவத், பாரதம் சுதந்திரத்தை அடைந்தது தான் அதனுடைய அர்த்தம். சரியா? நம்ம இது பண்ணலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா? இந்த பாடத்துல என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். நாம பதச்சேதம் சந்திச்சேதம் வா குறித்த சதச்சேதம் பதச்சேதம் சொல்லுங்க. ஜலே அஸ்மின் அடுத்தது பிளஸ் ஆதி, அடுத்தது அத்ர இவ, ஏவ ஏவ இவ இல்ல ஏவ, அத்ர இவ அத்ர ஏவ அத்ர இவ, ஏ becomes ஐ. ஓகேவா? ஈ becomes ஓ. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, விசேஷண பதம் கிம்? தேசः. अस्माकं देशः. नो, வேற. विशालः देशः.
विशालः देशः அடுத்தது विविधाः प्रदेशाः प्रदेशाः विविधाः प्रदेशाः அடுத்து हिमशिखराणि शिथिलानि हिमशिखराणि शिथिलानि शीतलानि हिमशिखराणि शीतलानि हिमशिखराणि அடுத்தது नद्यः दीर्घाः नद्यः அடுத்து वनानि मनोहराणि वनानि அடுத்தது धरा இயம் தரா சொல்லலாம் தப்பு இல்ல இந்த இயம்ன்றது வந்து ப்ரோனவுன் வேற என்ன இருக்கா பாருங்க சுபலா சுஜலா சுபலா சுஜலா சஸ்யஸ்யாமலா அவ்வளவுதான் சுஜலா சுஃபலா சுஃபலா சஸ்ய ஷியாமலா இயம் தரா வெரி குட் கரெக்ட் ஓகே இப்ப இந்த ரெண்டு எக்ஸசைஸும் படிங்க அடியன் போசுக்கன் வாசிக்க ஆரம்பிக்கலாமா சாட்ல இருக்கிற ஆர்டர் படி வாசிக்கலாம் பரச்சேதம் சம்விச்சேதம் வா குருத்த split the joined words split or joined words जलेस्मिन् जले plus अस्मिन् इत्यादि इति plus आदि अत्रैव अत्र plus एव विशेषणपदं किं fill in the blanks विशालाः देशाः विविधाः प्रदेशाः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा अभ्यासः पदच्छेदं सन्धिच्छेदं वा कुरुत जलेऽस्मिन् जले प्लस अस्मिन् इत्यादि इति प्लस आदि अत्रैव अत्र प्लस एव विशेषणपदं किं डैश देशः विशालः देशः डैश प्रदेशाः विविधाः प्रदेशाः डैश हिमशिखराणि शीतलानि हिमशिखराणि डैश नद्यः दीर्घाः नद्यः डैश वनानि मनोहराणि वनानि डैश धरा सुजला सुफला सस्यश्यामला इयं धरा च इयं धरा अरेन विजय सरनाथन वासिकलारी इप्पो अरेन पदच्छेदं सन्धिच्छेदं वा कुरुत जलेस्मिन् जले प्लस अस्मिन् इत्यादि इति प्लस आदि अत्रैव अत्र प्लस एव विशेषणपदं किं डैश देशः विशालः देशः डैश प्रदेशः विविधाः प्रदेशाः डैश हिमशिखराणि शीतलानि हिमशिखराणि डैश नद्यः दीर्घाः नद्यः डैश वनानि मनोहराणि वनानि डैश धरा सुजला सुफला सस्यश्यामला धरा धन्यवाद अडियन् केशविप्पो वासिक्रीला अरे अभ्यासः पदच्छेदं सन्धिच्छेदं वा कुरुत जलेस्मिन् जले प्लस अस्मिन् इत्यादि इति प्लस आदि अत्रैव अत्र प्लस एव विशेषणपदं किम्
विशालः देशः विविधाः प्रदेशाः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्याः मनोहराणि वनानि जल सुफल श्यामला धरा எல்லாரும் வாசிச்சுட்டாடிய அடுத்தது ஏகபதேன சம்ஸ்கிருத பாஷாயாம் உத்தரத பரதः கः दुष्यन्त शकुन्तला दम्पत्योः पुत्रः दुष्यन्त शकुन्तला दम्पत्योः पुत्रः ओके அடுத்து इयं धरा केषां चित्तामपि आकर्षयति केषां चित्तानि अपि आकर्षयति देवानामपि अवलदा देवानामपि चित्तानि आकर्षयति हिमालयस्य दक्षिणतः किम् अस्ति भारतदेशम् अस्ति भारतदेशम् अस्ति अस्य देशस्य मुकुटं किम् कश्मीरप्रदेशः काश्मीरप्रदेशः कः भारतस्य चरणौ क्षालयति समुद्रः ओके रिक्तस्थानं पूरयत भारतम् अस्माकं मातृभूमिः करेक्ट already answer is there. I think already answer is there. Bharatam अस्माकं मातृभूमिः. It's a complete sentence. अर्थ हिमालयः भारतस्य डैश मस्तकम्. Then what is here? Here we said no. Asya mukutam kim? Kashmir Pradesh. Then here Himalaya. It should be Himalaya. What is correct? Check. Himalaya. Abhanayanga Bharatam Asmakam Mathrubhumihi. Himalaya Bharatasya Mastakam. Okay. टेक्स्ट बुक हिमालयः भारतस्य मस्तकं काश्मीरप्रदेशः अस्य देशस्य मकुटं निर्कडियन् அதனால அடியன் காஷ்மீரம் அப்படினு சொன்னாரு. சரி ஓகே காஷ்மீர பிரதேச. ஓகே नेक्स्ट अयं डैश अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति. अयं श्लोकः अयं श्लोकः अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति. इयं धरा डैश चित्तानि आकर्षति. देवानामपि चित्तानि आकर्षति. डैश इति अस्य देशस्य प्राचीनं नाम. आर्यावर्तः देशस्य प्राचीनं नाम. சரி இப்போ இது ரெண்டுத்தையும் படிங்க. एकपदेन संस्कृतभाषायाम् उत्तरत. Answer the following in one word in Sanskrit. भारतः कः? दुष्यन्तशकुन्तलाः दम्पत्योः पुत्रः भरतः आसीत्. इयं धरा केषां चित्तानि अपि आकर्षति. इयं धरा देवानामपि चित्तानि अपि आकर्षति. हिमालय दक्षिणतः किम् अस्ति? हिमालय दक्षिणतः भारतदेशम् अस्ति. अस्य देशस्य मुकुटं किम्? अस्य देशस्य मुकुटं कश्मीरप्रदेशम्. कः भारतस्य चरणौ क्षालयति? समुद्रः भारतस्य चरणौ क्षालयति. रिक्तस्थानं पूरयत. अस्माकं मातृभूमिः भारतं. हिमालयं भारतस्य मस्तकम्. अयम् अस्माकं देशः जीवनं स्मरणं करोति. श्लोकः इयं धरा
चित्तानि आकर्षति देवानामपि दाश् इति अस्य देशस्य प्राचीनं नाम आर्यावर्तः एकपदेन संस्कृतभाषायाम् उत्तरत भरतः कः दुष्यन्तशकुन्तला दम्पत्योः पुत्रः इयं धरा केषां चित्तानि अपि आकर्षन्ति इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति हिमालयस्य दक्षिणतः किम् अस्ति हिमालयस्य दक्षिणतः भारतदेशम् अस्ति अस्य देशस्य मकुटं किम् अस्य देशस्य मकुटं काश्मीरप्रदेशः कः भारतस्य चरणौ क्षालयति समुद्रः भारतस्य चरणौ क्षालयति रिक्तस्थानं पूरयत हिमालयः भारतस्य डैश् हिमालयः भारतस्य मस्तकम् अयं डैश् अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति अयं श्लोकः अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति इयं धरा डैश् चित्तानि आकर्षति इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति डैश् इति अस्य देशस्य प्राचीनं नाम आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम अडे एकपदेन संस्कृतभाषायाम् उत्तरत भरतः कः दुष्यन्तशकुन्तला दम्पत्योः पुत्रः यन्धरा केशं चित्तानि अपि आकर्षति देवानामपि हिमालयस्य दक्षिणतः किम् अस्ति हिमालयस्य दक्षिणतः भारतदेशम् अस्ति अस्य देशस्य मकुटं किम् अस्य देशस्य मकुटं काश्मीरप्रदेशः कः भारतस्य चरणौ क्षालयति समुद्रः भारतस्य चरणौ क्षालयति रिक्तस्थानं पूरयत डैश् अस्माकं मातृभूमिः भारतम् अस्माकं मातृभूमिः हिमालयः भारतस्य डैश् हिमालयस्य भारतस्य मस्तकम् अयं डैश् अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति अयं श्लोकः अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति इयं धरा डैश् चित्तानि आकर्षति इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति डैश् इति अस्य देशस्य प्राचीनं नाम आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम धन्यवादः एकपदेन संस्कृतभाषायाम् उच्यते भारतः कः दुष्यन्तशकुन्तलाया दम्पत्योः पुत्रः भरतः इयं धरा केषां चित्तानि अपि आकर्षति इयं धरा देवानां चित्तानि अपि आकर्षति हिमालयस्य दक्षिणतः किम् अस्ति हिमालयस्य दक्षिणतः भारतदेशम् अस्ति अस्य देशस्य मकुटं किम् अस्य देशस्य मकुटं काश्मीरप्रदेशः कः भारतस्य चरणौ क्षालयति समुद्रः भारतस्य चरणौ क्षालयति स्नानं पूरयत अस्माकं मातृभूमिः हिमालयः भारतस्य मस्तकम् अयं श्लोकः अस्माकं देशस्य जीवनदीनां स्मरणं करोति इयं धरा देवानामपि चित्तानि आकर्षयति आर्यावर्तः इति अस्य देशस्य प्राचीनं नाम அடியன் சுவாமி குழந்தைகள் எல்லாருமே வாசிச்சுட்டு அடியன் நிறுத்திக்கலாம் ஒண்ணுல பேத்தி வந்துட்டா அடியன் சுவாமி அடியன் விட மாட்டேங்கிறான் ஓகே நிறுத்திக்கலாம் அடியன் சர்வே
நாளை அடுத்த வாரம் பார்க்கலாம். सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शांति शांति शांति. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.